இது வரைக்குமே எங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா ஹிந்தியை திணிக்கிறாங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா அதை வந்து இந்த படத்துல அதை திணிச்சா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை காமிக்கிறாங்க. திணிக்கிறதுனால எத்தனை பேர் லைஃப் அஃபெக்ட் ஆகும் எல்லாமே காமிக்கிறாங்க ப்ரோ. அது யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் கரெக்டாக டெலிவர் ஆயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சூப்பரான படம் ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அது. அதாவது இப்போ வந்து சிவகார்த்திகேயனா இல்ல இது வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நினைச்சு வந்தீங்க. சிவகார்த்திகேயனே பிடிக்கும். அது போக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்தோம். அந்த ஆர்வத்தை நாங்க வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நடிப்பு நல்லா இருக்கு. இது இவர்தான் எல்லாருமே ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வரப்பவும் தியேட்டர்ல அப்படி கத்து நாங்களும் யார் எது பண்ணாலுமே கத்துறோம். ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாத்தனமா இருக்குல்ல, ஒரு மாஸ் படமா இருக்குல்ல, படம்லாம் செம்ம மாஸ். அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஒரு படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஜிவியோட மியூசிக் கரெக்டா வந்திருக்கு. ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா எல்லாருமே பெர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா படம் மாதிரி தான் ப்ரோ. நிறைய பேர் கேமியோ பண்ணிருக்காங்க. அந்த கேமியோலாம் வரும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. ஏன்னா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ல இருந்து நடிச்சிருக்காங்க. ராணா மட்டும் இல்லாம நிறைய பேர் கேமியோ இருக்கு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு அந்த அவங்களோட என்ட்ரி எல்லாம். ஏன்னா ஸ்பாயில் பண்ணி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு இந்த மாதிரி ஒரு கேமியோ இருக்குன்னு ஸ்பாயில் பண்ற மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா ராணா அன்எக்ஸ்பெக்டட் அவரோட என்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. தியேட்டரே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த படத்துல. ரொம்ப நாங்க இவரா அப்படியே உட்காந்துருந்தோம். படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல். பராசக்தி மூவி வேற லெவல். எல்லாருமே போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். எல்லார் ஆக்டிங்குமே சூப்பரா இருக்கு. கதையா கிளியரா சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. போய் பார்க்கலாம். கரெக்டா மொழி பத்தி எடுத்திருக்காங்க. தமிழ் பற்று மொழி அந்த டைம்ல எப்படி இருந்ததோ அதை பத்தி இப்போ கிளியரா எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். 3 ஹீரோஸ் இருக்காங்க. முக்கியமான கேரக்டர்ஸ்ல யார் அதுல ஷைன் ஆவறாங்க? எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தந்திருக்காங்க. அப்படி தனியா சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு தனி ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாருமே அது பக்காவா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு படம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த படம் தேவையா? இது ஓடுமா? மக்கள் ஓடும். நல்லாவே ஓடும். எல்லாத்துக்குமே வந்து இப்போ தமிழ் எப்படி இருந்தது, எப்படி வந்தது, இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்கும். படம் பார்க்க சூப்பராக இருக்கும். தேவையான படம் தான். இருந்தது. அவங்களுமே ஒரு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் அவங்க வந்திருக்காங்க. தனியா அவருக்குன்னு தனியா எடுத்து ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா போகுது. கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போவாங்க. ஆனா டக்குன்னு ஒரு சீனை கொடுத்து பீக் ஆக்கிடுவாங்க. ஸோ படம் ஆனா சூப்பரா இருக்கு. ஸ்லோவா போகும் ஆனா லேக் ஆகாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துக்கு ரேட்டிங் ஒரு 10க்கு 9.5 தரலாம். 5 ஏன் குறைச்சிங்கன்னா இது எப்படி சொல்றது? நான் வந்து இதுல 2 சாங்ஸ் தான் மோஸ்டா கேட்டேன். ஒரு இன்னும் சாங்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்றேன்.